ஏன்னா கோல்டு வந்து ஜனவரி 29 வந்து பீக் அடிச்சிச்சு. அங்கேருந்து இங்கே வரையும் பார்த்தீங்கன்னா 15% டவுனில் இருக்குது. எதெல்லாம் நம்ம காசாக்க முடியுமோ. Book your next holiday at Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. இப்போ யோசிச்சு பாருங்கள், கோல்டுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, பிஎஃப்டைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, நிலத்துடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்டில் இந்த 7,000 into 12 months ஆர் ஈவன் 10,000 into 12 months பார்த்தீங்கன்னா 1,20,000. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனா மார்க்கெட்டில் தான் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்னோட முன்னாடி ஜென்ரேஷன் தான் எங்கள் அப்பா இவங்களாம் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்டு, லேண்டு. இப்போ எல்லாருமே பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10,000 ரூபாய் தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னதுன்னா 20% ஆஃப் த மணி வந்து கோல்டு ரிலேட்டட் ஃபண்ட்ஸில், கோல்டு ETF அல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ வாங்கலாம். ஆர் அதனால் கோல்டு என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 years 2.5 yearsல வந்து கிட்டத்தட்ட 150-200% வந்து கோல்டு பயங்கரமாக ரேலி ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னும் அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 months வந்து ஆயில் வார் கண்டினியூஸாக ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் இருக்குது சார், உங்களை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவங்களை ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? வெரி சிம்பிள். நிஜமாகவே ஒருத்தர் பணம் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். 2026 வந்து இப்போ ஒரு 6 மாதம் கிட்ட முடிஞ்சிருச்சு சார். இப்போயுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பலவிதமான குழப்பம் இருக்குது சார். 2024 செப்டம்பரில் வந்து நம்ம ஒரு ஆல் டைம் ஹை அடித்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. சரி, ஓகே, கோல்டு சைட் போகலான்னு பார்த்தா இப்போ கோல்டும் சரியாக தொடங்கிருச்சு. ஸோ எங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் டேட்டாவை வச்சு தான் நிறைய பேசியிருக்கீங்க. ஸோ இந்த 6 மாதம் இருக்கட்டும் சார். இப்போது மக்களுடைய ஃபேவரட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக எது இருந்துட்டு வருது? FD இருக்கா, கோல்டு இருக்கா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட் தான் இன்னும் இருக்கா? என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு சார்? இல்லை, இப்போ வந்து அது மாதிரி கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் மோஸ்ட்லி போட்டுட்ருக்காங்க. அதுலேருந்து வந்து கொஞ்சம் மணி வந்து என்ன ஆயிருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சைடு மூவ் ஆகிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னதுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 6.5% தான் கிடைக்குது. அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அங்கேருந்து கொஞ்சம் மணி மூவ் ஆகுது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து இங்கே வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கோல்டு வந்து ஜனவரி 29 வந்து பீக் அடிச்சிச்சு. அங்கேருந்து இங்கே வரையும் பார்த்திங்கன்னா 15% டவுனில் இருக்குது. ஸோ பட் ஸ்டில் வந்து என்னென்னா கோல்டை பொறுத்தவரையும் அது வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட்டுங்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை இது கீழே வந்திருக்கிறது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கோல்டுலேருந்து இங்கே மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்த ஆளுங்கன்னு பார்த்தா பெருசாக இருக்காது. ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து சில இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, சில இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதனால் இந்த ட்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 4 இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே பரவலாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. சார், நான் என்னோட முன்னாடி ஜென்ரேஷன் தான் எங்கள் அப்பா இவங்களாம் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்டு, லேண்டு. இப்போது எல்லாருமே பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்ம என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த விஷயம் வந்து அன்றைக்கி வந்து ஆப்டாக இருந்தது. ஸோ இப்போ உங்கள் ஃபாதர் காலத்தில் வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இல்லை, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது கோல்டு அல்லது ரியல் எஸ்டேட் தான் இருக்குது அப்படின்னதுன்னா அன்றைக்கி வந்து இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளே அதுதான். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் 2000க்கு முன்னாடி ஆப்வியஸ்லி உங்கள் ஃபாதர் வந்து 2000க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய லெவலில் இருந்திருப்பார். அந்த பீரியடில் வந்து பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா 11% 13% வரையும் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது. ஸோ அப்பையும் இந்த இன்ஃப்ளேஷன் இந்த சேம் 6-7% தான் இன்ஃப்ளேஷன் இருந்தது. எனக்கு இன்ஃப்ளேஷன் 6-7% தான் இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டாக எனக்கு 11-12% கிடைக்குது அப்படின்னா நான் எதுக்காக வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போகணும்? அதுதான் மெயினாக நம்மளுடைய முந்தின ஜென்ரேஷன் இதுக்கு வராததுக்கான ஒரு ரீசன். ரெண்டாவது என்னென்னா மார்க்கெட்டுமே வந்து பெனட்ரேட் ஆகலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஃபிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்ததே பார்த்திங்கன்னா 93ல் தான் வந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுடைய அவேர்னஸ்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி தான் நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டு வந்து தெரியுது. பட் ஈவன் நவ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஓவரால் யூனிக் இன்வெஸ்டர்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி இன்வெஸ்டர் தான். நம்ம வந்து 140 கோடி மக்கள் தொகையை பற்றி பேசிகிட்டு இருக்கிற காலத்தில் 5 கோடி தான் வந்து இது. நாட் 140 கோடியும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன் கிடையாது. ஈவன் அதில் 50% விட்டுடுங்க, 70 கோடி பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய
கெப்பாசிட்டி இருக்குது. அந்த 70 கோடியிலேயே 5 கோடி தான் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இன்வெஸ்ட்மெண்ட், சிக்னிஃபிகண்ட் மூமெண்ட் இது. ஓகே சார். அப்புறம் இன்னும் ஒரு டவுட் இருக்குது சார். என்னென்னா இப்போ நிறைய பேர்ட்டு இருக்கிற டவுட் என்னென்னா கிராஷ் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சைடு அது இருக்கட்டும். இன்னொரு சைடு கோல்டு விலை இறங்கிட்டே போகுது. அதுவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபண்ட் இருக்கா சார்? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா, எப்போதுமே இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. பட் அது சர்வைவலுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கலாம். பட் வென் யூ ஆர் பில்டிங் ஒரு பெரிய ஒரு வெல்த்தை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்தா இது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டிஸ் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? என்னை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் இந்த இயர், மேக்ஸிமம் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே வரத்துக்கு இதாக இருக்குது. ஸோ இந்த இயர் 2 வரையும் சொன்னாலே கிட்டத்தட்ட அதுவே ஒரு 2.25 வருஷம் அந்த பீரியட் இருக்குது. ஸோ 2.25 வருஷம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பீரியட். ஸோ நான் இன்றைக்கி ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இன்றைக்கி அது அட்ராக்டிவாக இருக்கா, இன்றைக்கி அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கலையா, இன்றைக்கி அதை நான் பாதுகாக்கணுமா அப்படிங்கிறது நான் பார்க்கக்கூடாது. நான் என்ன பார்க்கணுன்னா, இங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்கிட்ட இப்போ ஒரு மணி இருக்குது, லெட்ஸ் சே ஐ ஹேவ் 100 rupees எனக்கு இருக்குன்னா, இந்த 100 rupees என்றைக்கு நான் அதை எடுத்துக்க போகிறேன். 3 years from now, 5 years from now, 10 years from now. அப்போ 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், அப்போ எந்த அசட் கிளாஸில் நான் போட்டால் அதில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும், அதுதான் நம்ம பார்க்கணுமே வழி இப்போ என்ன அட்ராக்டிவாக இருக்குது. பிகாஸ் என்னென்னா, இந்த இது கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகும். சேஃபர் இன்றைக்கி ஓகே மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது, கோல்டும் பெருசாக ஏறலை, ஓகே நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்றதுனா, ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே ஒரு 6-7% தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் எப்போ டேர்ன் ஆகும்னு தெரியாது. ஸோ நாளைக்கு, அதாவது இவங்க சீஸ்ஃபயர் சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒரு நியூஸ் சொன்னாலே நிறுத்துகிறோம் அப்படின்னதுனா மார்க்கெட் 2% மூவ் ஆகுது, இல்லைன்னா 1% கீழே வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் நியூஸ் ட்ரிவன் மார்க்கெட்டாக இருக்குது. நாளைக்கு இந்த வாரம் முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுன்னா, அன்றைக்கே ஒரு 3-4% மார்க்கெட் ஏறிட்டு அந்த ஒரு வீக்லேயோ அல்ல அந்த மந்த்லேயோ 10% வரை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் எஃப்டியில் போட்டுட்டு 2%, 3% ஒரே நாளில் ஏறினவுடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி தான் நிறைய தடவை ஏறி இறங்கிட்டுருக்கு, அதனால் திரும்பி வரும், நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. பார்த்தா அது டக்குன்னு போயிடும். கிடச்சா நம்ம 6-7% இதை ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு ஆசைப்பட்டுட்டு கடைசியில் ப்ரொடெக்ஷனும் பெருசாக பண்ண முடியல, இது பயங்கரமாக ரேலி ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை மிஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஒரு மணி இருக்குது அப்படின்னதுன்னா, அந்த மணி எப்போ நம்ம எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஆர் ஓகே எனக்கு கிளாரிட்டி இல்லைன்னா ஒரு 80% ஆஃப் த மணியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, ஆர் 70% ஆஃப் த மணியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, ஒரு 20%, 30% ஆஃப் த மணியை நீங்கள் அது மாதிரி ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சுட்டு, இது மாதிரி கீழே மார்க்கெட் வந்ததுன்னா அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி எது பெட்டர் அப்படின்னு பார்க்குறத விட, நம்ம என்றைக்கு அதோடைய பணத்தை நம்ம ரியலைஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு மாதிரி தேர்ந்தெடுக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க 100 வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. நம்ம அதையே இப்போது நார்மலாக எல்லோரும் சேர்க்குற ஒரு அமௌண்ட் சொல்லிடலாம் சார். இப்போது மிடில் கிளாஸாக இருக்கட்டும், கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு 10,000 ரூபாய் கிட்ட ஒரு மாதம் சேமிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட அலோகேஷன் எப்படி சார் இருக்கணும்? ஏன்னா இப்போ எல்லாருக்கும் எல்லா சைடும் பயம் இருக்குது. என்னன்னா ஃபுல்லாக நான் மார்க்கெட்டில் போட்டால் மார்க்கெட் என்ன ஆகும்னு பயம் இருக்குது, ஃபுல்லாக கோல்டில் போட்டால் கோல்டு என்ன ஆகும்னு பயம் இருக்குது. ஸோ 10,000 ரூபாய் ஒருத்தர் இருக்குன்னா அலோகேஷன்றது எந்த அளவு எப்படி பண்ணணும் சார்? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னதுன்னா, இது there is nothing called இதுதான் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு ஜென்ரலைஸ் நான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 10,000 ரூபாய் இருக்குனதுன்னா, எஸ்பெஷலி லாஸ்ட் 2 years ஆஃப் கோல்டு ரேலிலாம் இருக்கும்போது, மக்கள் நான் கோல்டு வேண்டான்னு சொன்னாலும் they will not accept. ஸோ ஒரு 20% ஆஃப் த மணி கோல்டு ரிலேட்டட் ஃபண்ட்ஸில், கோல்டு ETFஓ அல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ வாங்கலாம். ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மல்டி அசெட் ஃபண்டுன்னு இருக்குது. மல்டி அசெட் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி இருக்குது, டெட் இருக்குது, கோல்டு இருக்குது. ஸோ ஒரு 20% ஆஃப் த மணி கோல்டு இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு 10% ஆஃப் த மணி ஒரு டெட் ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிட்டா 70% ஆஃப் த மணி ஸ்டில் யூ கோ ஃபார் ஈக்விட்டி ஓரியன்ட். என்னென்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மணியே ரொம்ப கம்மி, 10,000 rupees தான் இருக்குது. அந்த 10,000 rupeesையும் நீங்கள் எல்லாத்தையுமே அதில் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இதில் என்ன சேலஞ்சு அப்படின்னதாக இருந்ததுன்னா, இப்போ பாருங்கள் 10,000 ரூபா வருது, நான் 7,000 ரூபா
மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சொல்கிறேன், ஓகேங்களா. 7,000 ரூபா அப்படின்னதுன்னா இந்த நெக்ஸ்ட்டு 1 இயர் வந்து 84,000 தான் மார்க்கெட்டுக்கே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதே சமயத்தில் அந்த 10,000 ரூபா போடக்கூடிய ஆள் அவங்க வீட்டில் கோல்டு ஓரளவுக்கு இருக்குமா இருக்காதா? அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு, அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு 20-25 பவுன் கண்டிப்பாக இந்த காலத்தில் போட்டுட்டு வராங்க. நான் டாக்கிங் அபவுட் ஆர்டினரி ஆர் 20 பவுன் வச்சுங்க. 20 பவுன் நகை ஆல்ரெடி அவங்க வீட்டில் இருக்குது. அது தவிர ஏதாவது கொஞ்சம் நகை வாங்கியிருக்கலாம், அது இருக்குது. அவர் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிஎஃப் அமௌண்ட்டு தராங்க. அந்த பிஎஃப் அமௌண்ட் இஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் த மார்க்கெட், இட் இஸ் ஆல்ரெடி இன் த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். மேபி அவருக்கு ஏதாவது இடம் நிலம் எங்கேயாவது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், கோல்டுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, பிஎஃப்டைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஒரு நிலம் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நிலத்துடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்டில் இந்த 7,000 இன்ட்டு 12 மந்த்ஸ் ஆர் ஈவன் 10,000 இன்ட்டு 12 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா 1,20,000 ரூபா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனா மார்க்கெட்டில் தான் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் போடக்கூடிய அந்த 10,000 போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுதான் என்னுடைய மொத்த மணி, அது எல்லாத்தையுமே நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடணுமா அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் போடலை, ஆல்ரெடி நீங்கள் பாக்கி எல்லா விஷயத்துலையும் நிறையவே பணம் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னென்னா, அதாவது நெட்வொர்த் அப்படின்னு சொல்லுவோம். நெட்வொர்த் அப்படிங்கிறது என்னென்னா, எதெல்லாம் நம்ம காசாக்க முடியுமோ அதுதான் நெட்வொர்த். இப்போ கேஷவுடைய நெட்வொர்த் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, உங்களுடைய சம்பளம், நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னதுன்னா அந்த பைக்கை விற்றீங்கன்னா அதுக்கு என்ன காசு வரும், புரியுதுங்களா? ஏதாவது ஒரு இடம் வச்சுருக்கீங்க, அல்லது ஒரு பயங்கரமான ஃபேன்சி வாட்ச் வச்சுருக்கீங்க, அல்லது ஒரு பெரிய ஐஃபோன் வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது நம்ம அதெல்லாம் விற்க போகிறது இல்லை, அதை கொடுத்தோன்னா ஒரு காசு வரும் இல்லையா, அது எல்லாம் சேர்ந்து தான் நெட்வொர்த்து. ஆனால் நீங்கள் என்ன சொல்வீங்க, இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு, அப்பா என்கிட்ட வெறும் 2,000 ரூபாய் தான் இருக்குப்பா, என்கிட்ட 5,000 ரூபாய்ட்ட பணமே இல்லை அப்படின்னதுன்னா தட்ஸ் நாட் த ரைட். இது ஓகே, கேஷாக உங்கள்கிட்ட மணி கேஷாக இல்லையே ஒழிய, பட் ஓவரால் வந்து உங்களோட நெட்வொர்த்து வந்து ஜாஸ்தி. அதனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய நெட்வொர்த்து என்னன்னு பார்த்துட்டு, ஏற்கனவே அதில் அலோகேஷன் இருக்குது அப்படின்னதுன்னா, ஏற்கனவே 20 பவுன் நகை இருக்குது அப்படின்னதுன்னா, திருப்பி இந்த 2,000 ரூபாய் எதுக்கு கோல்டில் போடுறது? ஸோ இதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஓகே சார், இப்போது 2020 எடுத்துக்கலாம் சார். 2020 கோவிட் வரப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக 35% கிட்ட கீழே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு 1.5 இயர்ஸ் கிட்டே வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஆல் டைம் அடிச்சுட்டு அதுக்கு அடுத்து மூவ் ஆன் ஆக முடியாமல் மார்க்கெட் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகுது. இதில் வந்து நாங்கள் என்ன சார் புரிஞ்சுக்கணும்? ஏன்னா ஒரு பயங்கரமான கிராஷ்லேருந்து மார்க்கெட் டக்குன்னு வெளியே வருது. இப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மார்க்கெட் எப்படி இருந்தாலும் பவுன்ஸ் பேக். பட் இப்போ ஒரு நிலமை போயிட்டு இருக்கிறதுல ப்ரெடிக்டே பண்ண முடியல, என்ன மார்க்கெட் என்ன போகுமா. ஏன்னா ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்க, இந்தியன் மார்க்கெட் பயங்கரமாக ஓவர் வேல்யூடில் இருக்குன்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறப்போ ஒரு இன்வெஸ்டராக நாங்கள் என்னென்ன ப்ரிப்பேர்னஸ்லாம் பண்ணியிருக்கணும்? கரெக்ட். சரி, இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, கோவிடில் ஜஸ்ட் 1 மந்த்லேயே மார்க்கெட் ஒரு 30% ஃபால் ஆனது. பட் த நெக்ஸ்ட் 1 இயர்லேயே நீங்கள் அதாவது 1 lakh போட்டிருந்தீங்கன்னா 1 மந்தில் 1 lakh வில் பிகம் 70. அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக 1 இயரில் 70 lakh வில் பிகம் 1 lakh வில் பிகம் 70,000, 70,000 வில் பிகம் 2.1 lakh. ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷத்துலேயே நம்ம போட்ட இதில் இந்த கோவிடுக்கு முன்னாடி போட்டதுலேருந்து மார்க்கெட் டபுளாகவே ஆயிடுச்சு. அதில் வந்து நீங்கள் 40% வட்டி வரி 50% வரி அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனிலாம் வந்து பயங்கரமாக அடி வாங்கும். ஆர் மோரார்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரிஃப் வந்து பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இது இல்லை. அதனால் கோல்டு என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 2 இயர்ஸ் ஆர் 2.5 இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 150-200% வந்து கோல்டு பயங்கரமாக ரேலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு, சில்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா, சில்வருடைய பயன்பாடு வந்து பயங்கரமாக இருக்க போது, எல்லாத்துலேயுமே சில்வர் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்டு, சில்வரை வந்து $30 தான் ரொம்ப வருஷமாக சில்வர் இருந்தது. அதை தூக்கி கொண்டு போய் $120 உட்காந்து வச்சுட்டு, நவ் இட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் $66-67 இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தட் இஸ் ஆல்சோ கம்மிங் டவுன். ஸோ இப்போ வந்து இன்னும் அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 மந்த்ஸாக வந்து ஆயில் வார் கண்டினியூஸாக ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஓகே இது ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னதுன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 மந்த்ஸுங்கிறது வந்து ஒரு சாலிட் இது. அண்ட் இஃப் யூ லுக் அட் த கம்பெனியுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ரிசல்ட்ஸ் ஆர் குட் டு பெட்டர். ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லாவே வந்துட்டுருக்கு. ஸோ இட்ஸ் ஒன்லி a question ஆஃப் டைம். இந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா இங்கேருந்து நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்
ஆர் மேபி நெக்ஸ்ட்டு 6 months கூட கொஞ்சம் வாலட்டைலாக இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே சார், இப்போ நீங்கள் கம்பெனிஸ்னு ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. இப்போது நார்மலாகவே பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம்னா ஐடி செக்டரே இனிமேல் இருக்க போகிறது கிடையாது, ஏஐ வில் டேக் ஓவர் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கப்போ, இப்போது டெக் ஜெயின்ஸ்னு சொல்லப்படுற டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல சார், ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் எல்லாரும் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா அது வாங்குறதே வேஸ்ட்டு, இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிஸே இருக்க போகிறது கிடையாதுன்றாங்க. ஸோ இவ்வளோ நாள் ஒரு ஜெயின்ஸாக இருந்த ஒரு கம்பெனியே இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற கேள்வியெலாம் நிறைய பேருக்கு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டெஃபினட்டாக அது மாதிரிலாம் போகவே போக. சரி, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ஸ் யூ மென்ஷன் த டெக் ஜெயிண்ட்டு, திஸ் இஸ் நாட் த உங்களுக்கு வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சரி, டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து டெக் ஜெயிண்ட், புரியுதுங்களா? அண்டு வந்து தே ஹாவ் அ ஹியூஜ் கேஷ் ரிசர்வ், ஏகப்பட்ட கேஷ் ரிசர்வ் இருக்குது. இன்றைக்கி ஏஐ ரிலேட்டடாக யாரோ ஸ்மால் பர்சனே ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்குது, இல்லை இங்கே ஏதாவது மணி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா இவங்கள்ட்ட மணி இல்லாமல் கிடையாது, இவங்கள்ட்ட வந்து இன்னும் நிறையவே மணி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இன்ஃபோசிஸோ டிசிஎஸோ ஆர் எனி ஜெயண்ட் வந்து வில் நாட் ஃபால், அவங்க இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து என்னை பொறுத்தவரை நெக்ஸ்ட் இம்பாசிபிள். ஓகே சார். சார் கடைசி கொஸ்டின் என்னென்னா, இப்போது உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் இருக்குது சார், உங்களை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? வெரி சிம்பிள். நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்ம், புரியுதுங்களா? லாங் டேர்ம் இன் த சென்ஸ் 3+ years. நீங்கள் 3 4 5 6 till 15 வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 15%. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்தியாவில் இன்றைக்கி ஒரு 7000 கம்பெனி இருக்குது, ஸோ மெனி ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் கம்மிங். அது மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது அப்படின்னதுன்னா தே ஆர் ஹேவிங் அ வெரி குட் ஐடியா. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அதெல்லாம் வந்தே ஆகணும். ஈவன் இஃப் யூ லுக் அட் த லாஸ்ட் இயர் 2025 வந்து நம்பர் ஆஃப் நியூ கம்பெனி லிஸ்டட் வந்து பார்த்திங்கன்னா 100+. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 150க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதில் 100ல் வந்து எல்லாமே நல்லா இருக்காது, பட் டெஃபினட்டாக ஒரு 15-20 ஸ்டாக்ஸ் வந்து இட்ஸ் அ ஒர்த் டு இன்வெஸ்ட். அந்த ஸ்டாக்ஸில் மேபி 1 or 2 ஸ்டாக்ஸ் தான் லார்ஜ் கேப்லேயே இருக்கும். மோஸ்ட்லி இட் பிலாங்ஸ் டு ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்பில் மட்டும்தான் அந்த க்ரோத் இருக்குது. ஒன்லி திங் வாலட்டிலிட்டி மேலேயும் கீழேயும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுன்னா, நிஜமாகவே ஒருத்தர் பணம் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்மால் கேப் ஹெவியாக இருக்கிறது பெட்டர். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. Book your next holiday at Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots.